அதற்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்ற, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கவனிச்சிங்களா எல்லாரும் இந்த வார்த்தைய? விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு சம்பவம் இது. நமக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார், நிறைய செய்ய போறார். இந்த எதிர்பார்ப்புகள் இந்த வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் அற்புதமாக ஆண்டவர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படி சொல்றார். எல்லாரும் சொல்லுவோமா? நான் விரும்புகிறது எனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், நான் விரும்புகிறது எனக்கு ஆக கடவுது. இது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே இது இல்லை, எல்லாம் பழைய பாட்டு விசுவாசிகளுக்கு தான், அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம விட்டுடுறோம். அப்படி விடக்கூடாது. ஏன்னா இந்த தடைகள் எல்லாவற்றையும், நமக்கு எதிரடையாய் வருகிற எல்லா தடைகளையும் நம்ம தாண்டி வந்து இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளணும். அவளுடைய பொறுமை, இந்த கதையில் என்னன்னா, அவளுடைய பொறுமை, அவளுடைய விடாமுயற்சி, இந்த தடைகளெல்லாம் தாண்டி கடைசியில தான் ஆண்டவர் அவளுடைய வாக்கு நிறைவேறுகிறது, கடைசியில தான். அதனால அவள் விடாமுயற்சியோடு இருந்தால், பொறுமையோடு இருந்தால், தாழ்மையோடு இருந்தால், பிள்ளையின் மேல உள்ள பாசம் ரொம்ப அதிகம் அவளுக்கு. அதனால ஆண்டவர் அவ விடாம பிடிச்சிக்கிட்டா. ஆனா இங்க ஒரு காரியம் என்னன்னா, இவங்க கானானியர், இவ புறஜாதி மகள், இவள் கானானிய பெண். இவங்களுக்காக இயேசு வரவில்லை. காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் இயேசு வந்தாராம். இவங்க கானானியர் தேவனை எதிர்த்தவர்கள், தேவனை மதிக்க மாட்டாங்க, நம்பல. அதனால இவங்க ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது, இயேசு கிட்டத்துல வரவே முடியாது. ஆனா இவளுடைய வாக்கு இவளுக்கு நிறைவேறுது பாருங்க. அதான் இதுல இருக்கிற கர்த்தருடைய அன்பு இங்கே வெளிப்படுகிறது. ஆண்டவர் எல்லாருக்காக இந்த உலகத்திலே வந்தார், எல்லாரையும் ரட்சிக்கும்படியாகத்தான் இந்த பூலோகத்திற்கு வந்தார். வேதத்தில் 2 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார், தெரியுமா? 100க்கு அதிபதி என்னுடைய விசுவாசம், அடுத்து இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம். பாரம்பரிய மக்கள் இவங்கெல்லாம் ஆண்டவரை கண்டாங்க, ஆனா விசுவாசிக்கல. அவங்க தான் இப்போது இருக்கிறதான மதவாத ஆவி பிடிச்சவங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி ஒண்ணுமே ஒரு விசுவாசம் இல்லை, வார்த்தையை குறித்ததான ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. இவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள், ஆனால் அவர்களுக்கு அற்புதம் ஈஸியா நடக்குது. அற்புதம் நடக்கிறத நம்ம எதிர்பார்க்க வேண்டும் என்று இந்த சம்பவத்துல ஆண்டவர் சொல்றார். இவள் பாருங்க, இவள் பயங்கரமான வேதனையிலிருந்து வெளியே வருகிறாள். சீஷர்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு, இவளை அனுப்பிடுங்க ஆண்டவரே, வேணா பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறா, அதனால இவளை அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இயேசு ரொம்ப அன்புள்ளவர். அவர் இவ பண்ற தொல்லையை பார்த்து, இவ அலட்டுறதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? சைலண்டா இருக்கிறாரு. முதல்ல ஒரு பதிலும் சொல்லல. சீஷர்களும் அவளை அனுப்பிச்சிருங்க அப்படின்றாங்க. ஆண்டவர் ஒரு பதிலும் கொடுக்கல, சைலண்டா இருக்கிறாரு. நான் என் கானானியருக்காக வரவில்லை அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமான நல்ல ஆண்டவர், அன்பு செலுத்துகிறவர் தான். ஆனா இந்த மக்கள் உதவி கேட்டு வர்றா, ஆனா இவ புறஜாதி நாய்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இது எதுக்காக? வேணும்னே தான் சொல்றாரு.
இந்த சீஷர்கள் இருக்காங்க பாருங்க பக்கத்துல, இவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே, அந்த சீஷர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அவளை கரடு முரடா பேசுறாரு ஆண்டவர். நான் உனக்காக வரல அப்படி சொல்றாரு. ஆனா இந்த பெண்ணுக்கு உள்ள ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் இருக்குது. அது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து அப்படியாக திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆனாலும் இவள் ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தை அவள் விடவே இல்லை. அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. நாயின்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் அவள் போகல. இயேசு பார்க்கிறார் இவளுடைய விசுவாசம் எவ்வளவு வேலை செய்கிறது என்று பார்க்கிறார். கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி தான் இது. நல்லா இருக்கும். நம்ம விரும்புகிறதை கர்த்தர் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா சீஷர்களுக்கு இவர்களை குறித்த காரியம் கரிசனையே கிடையாது. சீஷர்கள் தானே கூடவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை போல உள்ள பாரம் இல்லை. விசுவாசிகளை குறித்தோ ரட்சிக்கப்படாதவங்களை குறித்தோ ஒரு பாரமும் இல்லை, ஒரு கரிசனையும் இல்லை. அதனால தான் ஈஸியா சொல்றாங்க, அவளை அனுப்பிடும் அப்படின்னு எப்படி கூறுறாங்க. இந்த விசுவாசம் என்கிறது அவள் உள்ளுக்குள்ள இருந்து அது வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் அதை திருப்பி சொல்றாரு. பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்கிறார். பிள்ளைகளுக்கு தான் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால அதை திருப்பவும் சொல்றாரு. சொல்லும்போது அவ சொல்றா, ஆமாண்டவரே, பிள்ளைகள் சாப்பிட்டு அந்த துணிக்கே கீழே விழும் இல்லையா, அது போதும் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட விசுவாசம்! யோசித்து பாருங்க. நம்ம யோசிக்கணும். பிள்ளைகளின் அப்ப எனக்கு வேண்டாம், அந்த பிள்ளைங்க சாப்பிட்றாங்க இல்லையா, கீழே விழுதுல, அந்த துணிக்க போதும். என்னது அது துணிக்க? சுவிசேஷம். பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவருடைய சுவிசேஷத்திலிருந்து விழுகிற அந்த அன்பு கிருபை, அது போதும். சின்னது அந்த அவருடைய கிருபை இருக்குல்ல, அது போதும் அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம என்ன பண்ணிருப்போம்? இவர் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படி சொல்லிட்டாரு. அவளை பார்த்து எவ்வளவு பெரிய விசுவாசம் அவளுக்குள்ள இருந்து ஆண்டவரை வெளிக்கொண்டு வருகிறார். கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார். அவள் சொன்ன மாதிரி அவளுடைய விசுவாசத்தை தாங்கி கொண்டு அவள் முன்னேறியே போயிட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் கொடுக்கிற பதில் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஆனால் அவள் விடாமுயற்சியோடு கூட, ஒரே ஒரு திட நம்பிக்கையோடு கூட அப்படி மன உறுதியா இருக்கிறார். இவ உறுதியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம்? விடாமுயற்சி, பதில்கள் வரல அப்படின்னா, சரி நம்ம இவ்வளவு கேட்டுட்டோம், என்ன செய்யலாம்? பேசாம போயிடலாம். வேற யாராவது பாஸ்டர் யாராவது பார்த்து அப்படியே தலையை தடவி அப்படியே கொஞ்சி அப்படி சாஃப்டா பேசி அப்படியே நமக்கு தடை விட்டுட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க, இவ அப்படித்தான் இந்த காலத்துல நம்ம அப்படி இருக்கிறோம். யாராவது வந்து 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 நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், தடவி கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆனா இவளுடைய விசுவாசம், நரகத்தில் இருக்கிற பிசாசுகளே வந்து இவளை அசைக்கவும் வந்தாலும் இவளை என்ன பண்ண முடியாது? இவளை அசைக்க முடியாது. அவ்வளவு மன உறுதியோடு கூட, இவளுடைய உருக்கமான மன உறுதியோடு கூட இருக்கிற அந்த விசுவாசம், துணிச்சல் மிக்க விசுவாசம் நல்ல பதில்களை கொண்டு வந்தது அவளுக்கு. ஹல்லேலூயா. அவளை உருவாக்கக்கூடிய விசுவாசம், அவளுடைய துணிச்சல் மிக்க விசுவாசம் என்ன பதில் பாருங்க. அவ சொல்றா, என்ன சொல்றா? அந்த துணிக்க போதுன்றா. அவங்க சாப்பிடுவாங்கல்ல, அது கீழே விழும் இல்லையா, அந்த துணிக்கைய எனக்கு போதும் அப்படின்றா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். ஆமா, கூப்பிட்டுட்டு ஒரு தடவை கூப்பிடுறோம், 2 தடவை கூப்பிடுவோம், அப்புறம் என்ன செய்வோம்? சோர்ந்து போயிடுறோம். இன்றிலிருந்து நான்
எப்படி இருக்க போறேன்? உறுதியா இருக்க போறேன். என்ன வந்தாலும் சரி, என்ன எதிராய் எனக்கு எதிராய் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரிடத்திலே பதிலை பெற்றுதான் செல்வேன். அப்படிங்கிறதான உறுதி உங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். இந்த வருஷம் நடக்கலையா, மறு வருஷம் நடக்கும். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக, இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை நம்ம அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு பாருங்க ஆச்சரியப்படுகிறார். என்ன ஆச்சரியப்படுகிறார்? துணிக்க போதுன்னு சொல்றாளே, அப்ப இவளுக்கு என்ன பண்ணணும்? கட்டாயமா இவளுக்கு சாவியவே கொடுத்துடுறாரு, வீட்டு சாவியவே கொடுத்துறாரு. ஹல்லேலூயா! ஒரு கை தட்டலாம்ல. அப்படித்தான் நீங்க வீட்டு சாவியவே வாங்கிட்டு போறீங்க. இப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்குது, துணிக்க மட்டும் இல்லை. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அற்புதங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? துணிக்க போது ஆண்டவரை பிச்சை கேட்கிறாங்க ஆண்டவரிடத்துல. பிச்சை போது என்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். இந்த காலையில ஆண்டவர் அதான் சொல்றார். நீ என்ன விரும்புகிற, நீ என்ன கேட்கிற, அதை நான் உனக்கு தர்றேன். வீட்டு சாவியையே கொடுக்கிறார். நீ கட்டுவது உனக்கு கட்டப்படும். சாவி கொடுத்துட்டாருன்னா நீ உங்க இஷ்டம்தான். நீங்க திறந்துக்கலாம், இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம், பூட்டிக்கலாம், யாரும் தொடக்கூடாது என்னுடையத. அப்படித்தான் ஆண்டவர் உங்களுக்கு பேராசீர்வாதங்களை உங்களுக்கு சுதந்திரிக்க கூடியதான கிருபை ஆண்டவர் இந்த நான் காலை வேளையில தருகிறார். இப்ப என்னன்னா, பிளாங்க் செக் ஆண்டவரும் கையில தர்றாரு. பிளாங்க் செக் அவர் மட்டும்தான் தர முடியும். அவர் கையெழுத்து போட்டு உங்க கையில தர்றாரு. என்ன அமௌண்ட்டு, என்னது வேணுங்கிறது நீங்க எழுதிக்கிட வேண்டியது, அது உங்க இஷ்டம். அப்போ ஆண்டவரிடத்துல இருந்து அந்த செக்கை எடுத்துட்டு நீங்க போகலாம். அது உங்களுக்கு நடக்கும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கொஞ்சமோ நிறையவோ எதுனாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா கொஞ்சங்கிறத இந்த வருஷத்துல இருக்கக்கூடாது. கொஞ்சம்ங்கிறத இருக்கக்கூடாது. அவர் நிறைய கொடுக்கிறார், நிறைய ஏராளம் கொடுக்கிறார். எவ்வளவு நாளும் நீங்க அதுல எழுதி கொள்ளலாம் அந்த செக்ல. அப்ப லிமிட் இல்லை, நோ லிமிட். ஆண்டவரிடத்துல லிமிட் கிடையாது. ஆண்டவரிடம் எல்லாரும் எவ்வளவு கேட்டாலும் கர்த்தர் தருகிறார். கணக்கு கேட்க முடியாது. ஒன்னு சொல்றேன், சர்ச்சில் காசு கொடுக்க முடியாது. எவ்வளவு காசு கொடுக்கிறது? ஆனா காசை விட வெளியேற பெற்ற விசுவாசத்தை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த போதனையின் மூலமாக உங்களுக்கு விசுவாசத்தை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த விசுவாசம் தால் உங்களுக்கு மாபெரும் காரியம் நடக்கும். சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது, எவ்வளவு வேணுங்கிறத நீங்க எழுதி கொள்ளலாம். பைபிள்ல உள்ள அத்தனையும் உங்களுக்கு தான். ஆசீர்வாதமான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தான். இந்த பெண் இருக்கிறா பார்த்தீங்களா, இவளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே வீட்டு சாவியவே கொடுத்துட்டார். இப்ப இவ என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போய் அங்க எத்தனை பிசாசு இருந்தாலும் சரி, அவள் மகள்கிட்ட இருக்கிற பிசாசு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள எத்தனை வகையான பிசாசு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய, ஜமாளிக்கக்கூடியதான வல்லமையை, கிருபையை அவளுக்கு கொடுத்து விடுகிறார். எல்லா கண்ணீரையும் துடைத்து விடுகிறார். அந்த பிசாசுகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை அவளுக்கு கொடுத்து விட்டார். அதிகாரத்தை கொடுத்து விட்டார். இனி ஒன்று உங்களை எதிர்க்க முடியாது. உங்களை தாக்க எந்த பிசாசும் வர முடியாது. உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எந்த பிசாசும் இனிமேல் இருக்க முடியாது. ஆமென். கண்ணீர் இருந்தா கண்ணீரை தொடச்சுக்கோங்க. கண்ணீர் இனி வராது. நோ மோர் டியர்ஸ். கண்ணீர் இல்லை. தேவ வல்லமையை கொண்டு அந்த வீட்டாருக்கு அவள் பெரிய அற்புதத்தை செய்யும். வீட்டாருக்கே நன்மையை கொண்டு போறா, எடுத்துட்டு போறா, சாவி எடுத்துட்டு போறா. அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல, வீட்டில் உள்ள அத்தனை பேர், மாமா, அத்தை, சுற்றத்தார் மற்றும் எல்லா சொந்தக்காரங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவள் எடுத்துக்கொண்டு செல்லுகிறாள். அவளுக்குள்ளே மிகுந்த வல்லமை
உண்டாயிற்று. நல்லா விசுவாசம் அவளுக்கு வந்துருச்சு. இப்ப பிசாசு கட்டி வச்சிருக்கிற எல்லா கவலை, வேதனை, எல்லா காரியத்திலையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பண விஷயத்துல, பொருளாதார காரியத்துல, சுகத்துல, அதெல்லாம் வியாதியில உங்களை சந்தோஷமாய் சுகமாய் வாழ விடாதபடி பிசாசு எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ இந்த நேரத்திலே கர்த்தர் எல்லாம் இப்பொழுதே விடுதலை ஆக்குகிறார். அந்த துணிக்கே அல்ல, நீங்கள் மேஜைக்கே அவ போயிட்டா. துணிக்கே இல்ல, மேஜைக்கே போயிட்டா. மேஜையில என்ன இருக்குது? மேஜையில என்ன இருக்குது? எல்லாரும் மேஜைக்கு தான் வரணும். மேஜைக்கு வரும்போது மேஜையில பெரிய விருந்து, மேஜையில விருந்து இருக்குது. என்னென்ன விருந்து சொல்லட்டுமா? மன்னிப்பு, சுகம், செழிப்பு, வேலையில ஆசீர்வாதம், அப்புறம் சந்தோஷம், சமாதானம், வெற்றி, செழிப்பு, வேலையில நன்மைகள், நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் என்ன தர்றாரு? வெற்றியை தருகிறார். இதுதான் மேஜை. இப்ப மேஜையில் இருக்கிற விருந்து உங்களுக்கு ரெடியா இருக்குது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தடைகளை தாண்டி வரணும், பங்கு பெறணும். இந்த மேஜைக்கு நாம் வர வேண்டும். இந்த மேஜைக்கு வருவதற்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் கேட்பதற்கு அதிகமாகவே எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கிறது உங்க வேலைதான். பிளாங்க் செக்கை கையில கொடுத்துட்டாரு ஆண்டவர், சைன் போட்டு கொடுத்துட்டாரு. நீங்க என்னென்ன தேவையோ அதுல எழுதி கொள்ளலாம். விரும்புகிறதெல்லாம் எழுதி கொள்ளலாம். நிறைய இருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பழைய பழைய காலத்துல பாரம்பரிய சபை மத போதனையிலும் நிறைய எடுக்காத, கொஞ்சமா கேட்டுக்கோ ஆண்டவர்கிட்ட. அதிகமா எடுக்காத, அதிகமா கேட்காத. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த பாலிசியை விட்டுடணுமா. அந்த கொஞ்சமா வாழ்றது வாழ்க்கைய என்ன செய்யணும்? இந்த வருஷத்துல முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இல்ல, தாராளமாய் சாப்பிடுங்க, தாராளமாய் எடுத்துக்கோங்க, கூச்சப்பட வேண்டாம். பரலோகத்துல போய் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றதான அந்த தவறான போதனையை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுங்கள். ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறாரு, நீங்கள் விரும்ப வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த பிராமிஸ், இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆளுக்கு கொடுக்கிறது சரிதானா? அடுத்து, சுயநலம் உள்ளவரா? எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆனா இவர் எப்படி இருக்கிறாரு அது பாக்குறாரு ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தத்துக்கு தகுதி என்ன? இவர் அந்த வாக்குத்தத்தை வைத்து அனுபவிப்பாரா, அல்லது தன்னுடைய சொந்த இஷ்டத்தை நிறைவேற்றும்படியாக இன்னும் இதை வாங்கி அதை தன்னுடைய மனம் போல இதை யூஸ் பண்ணுவாரா அப்படின்னுங்கிறத ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. அல்லது இல்ல, நல்வாழ்க்கை பரிசுத்தம் ஒன்றுதான். பரிசுத்தம் பேசிட்டு அதுலயே நம்ம போயிடுறது. சந்தோஷமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பரிசுத்தமா இருந்த சந்தோஷம் வந்துருதுங்களா? எல்லா பொருள்களும் உங்க வீட்டுல இருந்தாதான் சந்தோஷம் வரும், அப்படித்தானே? பரிசுத்தமா நல்ல வெள்ளைப்புடவை கட்டி நல்ல பரிசுத்தமா ஆராதிக்கிறோன்னு வைங்க, உங்க தேவைகள் சந்திக்கப்படலைன்னா அது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? அந்த வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோடு கூட நல்ல உறவு வைத்து கொண்டு அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டு. சும்மா ஒரு ஜாலிக்காக இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பது கிடையாது. இன்னும் சிலர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறதே கிடையாது, நம்புறது இல்லை. இந்த நல்வாழ்வை குறித்து அக்கறையும் இல்லை, அதை குறித்து ஒரு விருப்பமும் இல்லை. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் கர்த்தரிடத்திலிருந்து வரணும்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நிச்சயமா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்.
ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கும்போது தான் அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். கர்த்தர் சொல்றபடி நம்ம வாழும்போது அவர் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், நன்மையானதை தருகிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற, அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை என்ன என்பதை நாம் அறிந்து நம்ம அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, அவரோடு நெருக்கமாய் வாழும்போது, உனக்கு சிலுவையிலிருந்து அவர் செய்து முடித்ததான அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் ஈஸியா தருவார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, சீஷர்கள் அவர் கூப்பிடும்போது அவங்க என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. அவளை அனுப்பிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. சீஷர்களுக்கு ஒரு அக்கறையே கிடையாது. அப்படி அக்கறை இல்லாதவங்களை பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய தேவையின் நேரத்துல, உங்களுடைய கஷ்ட நேரத்துல கண்டுக்காம இருக்கிறவங்களை கவனிச்சிருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. மற்ற மக்களை குறித்ததான அக்கறை உள்ளவர்களுக்கு கர்த்தர் விரும்புகிறதை தருவார். மற்ற ஜனங்களை குறித்து வேதனையில் இருக்கிறவர்களுக்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சீஷர்கள் பார்த்து ஆண்டவர் திருப்பி திருப்பி அந்த சீஷர்களுக்காகவே தான் அவளிடத்துல இறுக்கமாய் பேசுகிறார், கரடு முரடா பேசுறாரு. ஆண்டவர் அன்புள்ளவர் தான். அவர் கட்டாயம் அவளுக்கு கொடுக்க தான் போறாரு, கட்டாயம் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க தான் போறாரு. ஆனா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது, கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறா. வீட்டுல நிம்மதி இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல. கரடு முரடா இவர் பதில் பேசுறாரு. ஆண்டவர் அந்த சீஷர்கள் சொல்றாங்க, அவளை அனுப்பிச்சிருங்க. அந்த சீஷர்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படியாகவே அவளுக்கு அப்படிப்பட்டதான கடினமான பதிலை சொல்லுகிறார். எப்படியா அவ போயிட்டானா வேலை முடிஞ்சுது. இவங்க பாட்டுக்கு பின்னாடியே ஜீசஸ் பின்னாடியே போக வேண்டியதுதான். ஆனா அவ இயேசுவிடம் தொடர்ந்து வருகிறாள். அவள் தொடர்ந்து வருறா. அவங்க அப்படி சொன்னாலும் அதை கேட்டுட்டு அதை தாண்டி தாண்டி வர்றா. மன உறுதியோடு வர்றா. விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த கால்வெளியில் உங்களுக்கு என்ன இருக்குதோ, பரிசுத்தம் இருக்குதோ, பொருள் இருக்குதோ, என்னது இருக்குதோ தெரியாது எனக்கு. இந்த காலையில ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இருக்குதா? இந்த பெண்ணை போல அப்படி உறுதியா நிற்கக்கூடிய, மன உறுதியோடு இருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவர் அவளை என்ன சொல்கிறாரு, விசுவாசத்தை வெளியே கொண்டு வர இப்படி பேசுகிறார், இப்படி செய்கிறார். இயேசு அவளை கேவலம் பண்ணல. அது வாசிக்கும் போது அப்படித்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இவளுக்கு உனக்காக நான் வரல, சைலண்டா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு, உனக்கு உனக்கு கிடையாது, நாய்க்குட்டி, நீ நாய் அப்படின்றாரு. புறஜாதிகளை நாய்கள் என்றுதான் சொல்லுவார்கள், பிள்ளை இல்ல. இப்ப பிள்ளைக்கு வச்சிருக்கிறத நாய்க்குட்டிக்கு கொடுக்குவேனா? கொடுக்க முடியாதுன்றாரு. அவ்வளவு கடினமான பதிலையும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவருடைய பின்னாடியே போறா. உணர்வில்லாத சீஷர்கள் அவளுடைய விசுவாசத்தை அறியணும் என்றே அப்படி சொல்லுகிறார். உணர்வில்லாத. அப்ப நம்மளும் இந்த காலவெளியில உணர்வில்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. எதை ஆண்டவர் சொல்றாரோ அதை எடுத்துக்கொள்ள வேகமா போகணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, கர்த்தர் ஏராளமா வச்சிருக்கிறாரு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வருஷம். எல்லாரும் சொல்லுவோம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ சொல்லுங்கள, நான் விரும்புகிறபடி எனக்கு ஆக கடவுது. அது வாயில சொன்னாதான் வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் கூடுதல் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசமும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் விடாமுயற்சியை பார்க்கிறார். ஆண்டவர் அவளுடைய பொறுமையை பார்க்கிறாரு. ஆண்டவர் இந்த வருஷத்துல என்ன சொல்றாரு, நானும் ஆண்டவரிடம் போய் விலகாமல் ஒட்டி நிற்க போகிறேன். இந்த வருஷம் நான் வீட்டுக்கு போறேன், ஆண்டவரே அந்த ஸ்திரியை போல, அந்த கானானிய ஸ்திரியை போல. ஆண்டவர் இப்ப நம்மளெல்லாம் அப்படி துரத்துறது இல்லை, உனக்கு கிடையாதுன்னு சொல்றது இல்லை. நாய்க்குட்டிக்கு போடுற மேஜையில் இருக்கிறத உனக்கு தரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்றது இல்லை ஆண்டவர். கிருபை கிருபை. இந்த கால்வெளியில் உங்களுக்கு அனைவருக்கும் கிருபை, சுகம்,
எல்லாம் அவருக்கு அன்பு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப வரலையா ஆண்டவர், இப்ப கிடைக்கலையே, இன்னும் பொறுமையாரு, கொஞ்சம் பொறுமையாரு, வந்துவிடும். நீ எதிர்பார்த்துக்கிற நன்மை உனக்கு கிடைத்து விடும். நீங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த ஆண்டிலே நீங்கள் நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சி, விடாமுயற்சி. உங்களுடைய உங்களுடைய விடாமுயற்சி என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து நம்புவது, தொடர்ந்து விசுவாசிப்பது, தொடர்ந்து தேவனையே விலகாமல் ஒட்டி கொண்டு இருப்பது. அதுதான் பரலோக கரன்சி. என்னது? பரலோக கரன்சி என்னது சொல்லுங்க. விசுவாசம். யார் சொன்னது? விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசம். விசுவாசம். கைகளை வைத்து சொல்லுங்க. சொல்லவும் முடியாதா? உற்சாகமா இருங்களேன். முதல் ஆண்டு, இந்த புது ஆண்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பிசாசு அவன் அந்த பிள்ளையை கட்டி வைத்திருக்கிறான். இப்ப கரன்சி உங்ககிட்ட இருக்கு. இது நீங்களா எடுத்துக்கிட்டோம். இந்த கரன்சி எடுத்துட்டு தான் போக முடியும். எதையும் ஆண்டவர்கிட்ட போகணும்னா இந்த கரன்சியை எடுத்துட்டு தான் போகணும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? கெட்ட வழிகளிலே அவர்களை நடத்துவதற்கு என்ன செய்யறான்? பிசாசு பயங்கரமான தந்திரசாலி. தந்திரசாலி, ஏமாத்துறவன், பொய்க்காரன். அந்த எதிரியாகிய பிசாசை நீங்க என்ன செய்யணும்? அவனை ஜெயிக்க வேண்டும். அவனை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த கரன்சியை எடுத்துட்டு தான் போகணும். பிசாசு தலைவணங்கி போவான். வார்த்தை வழியே போனீங்கன்னா அவன் உங்ககிட்ட வரவே முடியாது. தலை வணங்கி பின்னாடி போயிடுவான். எத்தனை பேர் அதை நீங்க அதை செய்ய போறீங்க? நான் வார்த்தையை சொல்லி நான் எடுக்க போறேன். நான் இந்த பெண்ணை போல, இந்த பெண்ணுக்கு அவளுடைய பிள்ளைக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பத்துக்கு நரகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசுகளுமே வந்தாலும் இவளை ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட விசுவாசத்தை இவள் உடையவளாய் தேவனிடத்திலே வந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அவள் எதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு கேட்டோ எவ்வளவு தைரியமா நிக்கிறா பாருங்களேன். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சரி, ஏதாவது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், கையை வச்சு அவர் பண்ணி அப்படியே தடவி விட்டு, அப்படியே முதுக தடவி, கையை தடவி, காலை தடவி விடுவாரு. அவ்வளவுதான் அந்த நேரத்துக்கு. ஆனா பாருங்க, அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் வரும், கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஆனா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் உங்க விசுவாசம்தான். உங்க விசுவாசத்துல நீங்களே ஜெயிக்கலாம், என்னையும் ஜெயிக்கலாம், எனக்கே நீங்கள் போதிக்கலாம், ஊழியக்காரங்களுக்கே நீங்க சொல்லலாம், விசுவாசிகளுக்கு சொல்லலாம், தேவனை அறியாதவர்களுக்கு சொல்லலாம். எப்படி? உங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தால். அப்போ பிசாசு தலைவணங்கி போறானா? அப்புறம் என்ன? வீட்டு சாவியே கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். நீங்க உங்க இஷ்டம்தான், நீங்க தான் ராஜா. ஆமென். கர்த்தர் அப்படி ஒரு பெரிய விருந்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா துணிக்கே போதும்னு இருக்கக்கூடாது. சில விசுவாசிகள், ஆமாண்டவரே இந்த துணிக்கே போதும், கொஞ்சோண்டு இருந்தா போதும், எங்க அப்பாவுக்கு ஒன்று கொஞ்சம், எங்க அம்மாவுக்கு கொஞ்சம், என் பிள்ளைக்கு கொஞ்சம், கொஞ்சோண்டு போதும் ஆண்டவரே. அந்த கொஞ்சோண்டு துணிக்கே இருந்து வாழக்கூடாது. இந்த ஆண்டுல அந்த பெரிய விருந்துக்கு நீங்கள் போக வேண்டும். ஏன்னா பெரிய விருந்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது என்ன விருந்து? வயிற்றுக்கு போறது மட்டும் இல்ல, அதை விட அதிகம் இருக்கு. நம்ம போன வாரம் கேட்டோம்ல, பென்சன் சொன்னாப்புல, நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சாப்பிடுறோம், எவ்வளவு மூட்டை மூட்டையா சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டிலே நிறைய வைத்திருக்கிறார். எல்லாரும் எடுக்க தீவிரிக்க வேண்டும். இப்போ நான் கடைசியா உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, மெசேஜ் முடிக்க போறேன். மெசேஜ் முடியுது. இப்போ என்ன பண்றோம்னா, கடைசியா உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வீட்டார் மத்தியில,
உங்களுடைய திருமண வாழ்க்கையில, உங்களுடைய சகோதரர் வாழ்க்கையில, கூட்டு குடும்பம் எல்லாவற்றிலேயும் பிசாசை அனுமதித்து விடாதீர்கள். பிசாசை அனுமதிச்சிடாதீங்க. பிசாசை அனுமதிச்சுட்டா பிசாசு என்ன பண்ணிடுவான்? முழுமையா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான்? ஆக்கிரமித்து விடுவான். ஆனால் உங்கள் வீட்டிலே அவனை வரவிடாமல் விரட்டி அடிக்க வேண்டும். எதை வச்சு விரட்டுவீங்களோ தெரியாது. ஆனா எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இயேசு சொன்னார்ல, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை வச்சே விரட்டணும். அவன் சொல்லுவான், இந்த கல்லெல்லாம் வச்சு அப்பமாக்கி சாப்பிடும் அப்படிங்கிறான். ஆண்டவருக்கு அவன் புத்தி சொல்றான். ஒன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அப்படி எழுதியிருக்கிறதே. அப்புறம் நீ என்ன வணங்கிடுறியா, உனக்கு இந்த எல்லாம் தந்துடுறேன். அட பிசாசே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்பாலே போ சாத்தானே, வரட்டணும். சொல்வீங்களா? சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. அது ஒரு வெறியா சொல்லணும், கோபத்தோடு சொல்லணும். முந்தா நேத்து பாருங்க, ஷைனி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, ஏதோ சொன்னா, வயிறா ஏதோ வலிக்குதுன்ட்டு சொல்லிட்டே இருந்தேன். நான் ஒண்ணுமே பேசல, நான் எதுவுமே பேசல. அப்புறம் எனக்கு திடீர்னு ஆண்டவர் சுவிசேஷத்துல எல்லாம் வசனம் சொல்லியிருக்கிறாரு. பிசாசுகளை விரட்டும் போது அதட்டினார். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? இப்படி இந்த வருஷம் வேதத்துல ஒரு முறை எல்லாரும் சாப்பிடுறீங்களோ சாப்பிடலையோ, ஒரு சின்ன ஒரு சாட்சி. ஒரு ஊழியக்காரர், இப்போ பெரிய ஊழியக்காரர், அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டாரா அவருக்கு. நீ வேதம் வாசிச்சிட்டியா? இல்ல, வாசிக்கல. அது என்ன வேதம் வாசித்தாதான் சாப்பாடு தருவீங்க? வாசிக்க முடியாது, கிடையாது. காலையில டிஃபன் கொடுக்கல. அப்புறம் மத்தியானம் தருவாங்க அம்மா. நம்ம அம்மா இல்லை, நம்ம அம்மா. வாசித்திட்டியா? வேதம் வாசித்திட்டியா? வாசிக்கணும். சாப்பாடு மத்தியானம் கிடையாது. அப்புறம் நைட் ஆயிடுச்சு, சாப்பாடு கேட்கிறாரு. அவங்க அம்மா கொடுக்கல. வேதம் வாசித்திட்டியா? வாசிக்கவே இல்லை. பாருங்க, இதுதான் பாருங்க சாத்தானுடைய தந்திரம். ஏன் தாய் தகப்புன்னு சொல்றது நம்ம கேட்டா என்ன? ஒரு அதிகாரம் வாசித்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம்ல. அது வாசிக்க ஏன் முடியறது இல்ல? இட்லி மட்டும் அத்தனை போட்டு போட்டு திங்கிறோம். ஒரு அதிகாரம் தான் ஒரு நாளைக்கு வாசிக்க முடியுமா? 66 புஸ்தகம் தான் இருக்குதுங்க இந்த பைபிள்ல. ஒரு மாசத்துல ஒரு புஸ்தகம் முடிச்சிடலாம். அந்த 66ல ஒண்ணு முடிச்சிடலாம். ஏங்க, ஒரு அதிகாரம் வாசிக்க மாட்டேங்கிறாரு அவரு. அப்புறம் பார்த்தா சரி, நம்ம பசி, அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊழியக்காரர் வாசித்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு. அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்துட்டார், அவங்க அம்மா கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த தம்பி, அவர் தம்பியா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது, எங்க அம்மா அப்படித்தான் என்னை சோறு கொடுக்காம வாசிக்க வச்சாங்க. இப்போ நான் அந்த வேதத்தை வாசித்தது நிமித்தம்தான் நான் இப்படி ஒரு ஊழியக்காரனாக இங்க நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்றாரு. இப்போ நம்ம வாசிக்கிறது மட்டுமல்ல, சிலர் வாசிக்கிறாங்க, எப்படியாவது ஒரு வருஷத்துல வாசித்து முடிச்சிடணும்னு இல்லை. அப்படியெல்லாம் நான் வாசித்திருக்கேன், 50 தடவை வாசித்திருக்கேன், அப்படியெல்லாம் வாசித்திருக்கேன். இப்போ அப்படி வாசிக்கிறது இல்லை. ஏதாவது உள்ள போகுதா? அது உள்ள போய் வேலை செய்யுதா? ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான் செழிப்பாக்குது, சுகத்தை தருது. என்ன செய்ய சொல்லி இருக்குதோ அதை செய்யணும். அது என்ன சொல்லி இருக்குதோ அதை சொல்லணும் வாயில. ரொம்ப ஈஸி. நமக்கு கணக்கு பாடமும் இங்கிலீஷ் பாடமும் ரொம்ப ஈஸி. எது? வாயிலே சொல்லணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். ரொம்ப ஈஸி தானே? அப்புறம் அந்த பொண்ணு இப்படியே போகுது. என்ன சார்? இயேசுவின் நாமத்தினாலே வயிற்று வலிய அப்பாலே போ சாத்தானே. எனக்கு எப்படி சத்தம் வந்துச்சோ தெரியாது, சொன்னங்க, அவ்வளவுதான். சிரிச்சுட்டு அப்படியே வர்றா. போயிடுச்சா என்ன? நிஜமா சொல்றியா? போயிருச்சுமான்றா. அப்படி நிறைய வாட்டி. அப்போ உங்க கையில அதிகாரம் கொடுத்திருக்காரு, உங்க வாயிலே வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, உங்க கையில சுகத்தையும் கொடுத்துட்டாரு. இனி நீங்க எங்க போகணும்? எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்? இங்க நடக்கலையா இன்னொரு சபைக்கு ஓடுறது, அங்கே நடக்கலையா இன்னொரு சபைக்கு ஓடுறது, இன்னொரு ஊழியக்காரங்க. இன்னும் அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. எங்க
நமக்கு விசுவாசம் இருந்தா போதும். இங்க சொல்லப்படாத சத்தியம் ரொம்ப ஜோரா சொல்றாங்கன்னா இங்க கேளுங்க, தப்பு இல்ல. உங்களுக்கு விசுவாசம் வளர்ந்து இருக்கிறதா? பெற்று கொண்டீர்களா? அல்லது போதும் போதும் இந்த துணிக்கு மட்டும் போதும்னு சொல்ற அந்த சபைக்கு போறீங்களா? ஏராளம் இருக்கு. உங்களுக்கு ஏராளம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஏராளம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை எடுக்க நீங்கள் தீவிரிக்க வேண்டும். அடுத்து அவருடைய நோக்கம், அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் அதுதான். எது எது உங்க விருப்பம் நடக்கணும்னு தான் அவருக்கு ஆசை. உங்க விருப்பம் தான் அவர் விருப்பம், அவர் விருப்பம் தான் உங்க விருப்பம். ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏன் சந்தேகப்படுறீங்க? தருவாரோ தருவாரோ தரமாட்டாரோ? எனக்கு இப்போ 1 கோடி வேணும், தருவாரா? ரொம்ப கேட்க கூடாதுல்ல. இதெல்லாம் ஒமிட் பண்ணிருங்க. பொய், பிசாசின் தந்திரம். விரட்டி அடிங்க, மைண்டை விட்டு விரட்டிருங்க. ஏங்க, நான் சொல்றதை நீங்க நம்பலாம். நான் அந்த மாதிரி தான் பிசாசு வார்த்தையை கேட்டு 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 பல வருடங்களை வீணாக்கிட்டேன். பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், நிலமும் வேண்டாம், வீடும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டாம். ஜீரோல நின்னேன். இப்ப ஜீரோல இருந்து லிப்ட அமுத்தி இருக்கிற. இப்ப நான் மேல போய் கொண்டிருக்கிறேன். உச்சியை அடைவேன். ஏறுங்க, மேல ஏறிடுங்க, லிப்ட்ல ஏறிடுங்க. அழுத்தினா போதும், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும். ஹல்லேலூயா. எனக்கு ஏறவே முடியல ஆண்டவரே, நான் என்ன செய்யறது? கிரெயின் வச்சு தூக்கிடுவாரு உங்களை, ஒரே தூக்கிடுவாரு. ஆமென். ரொம்ப பயப்படாதீங்க. அவங்க அவிசுவாசத்துக்கு எல்லாம் பாக்குறது இல்ல ஆண்டவர். உங்க பயத்தையே ஆண்டவர் பாக்குறது இல்ல. உங்களை தூக்கணும்னு நினைச்சிட்டாரு, தூக்கிடுவார். உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரு, உயர்த்திடுவாரு. எதை குறித்து சந்தேகப்படாதீங்க. அழகா வந்திருக்கிறீங்களே, ஆராதனைக்கு வந்திருக்கீங்களே, வார்த்தையை கேட்கிறீங்களே, உங்களை சும்மா விட்டுருவாரா? உங்களை பசியினால் வருந்த விடார். நீங்கள் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத எடுக்க தீவிரிக்கணும். அது காரோ, அது வீடோ, சுகமோ, சந்தோஷமோ, எத்தனை எத்தனை வேணுமோ எல்லாத்தையும் நீங்க கேளுங்க. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உங்களுக்கு இந்த வருஷத்துக்கே போதும் இந்த வாக்குத்தத்தம். பரிசுத்த விருப்பங்கள், கனவுகள், இது எல்லாமே தேவ மகிமைக்காகவே கர்த்தர் உங்களுக்கு தருவார். வெற்றி, செழிப்பு, தேவ மகிமை. உங்களை பார்க்கும்போது ஜொலிப்பீங்க, நீங்கள் பிரகாசிப்பீர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கிரகிக்க முடியாத காரியங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். யோசிச்சே பார்க்க மாட்டீங்க. வியக்கத்தகும் காரியங்களை கர்த்தர் செய்வார். உன்னுடைய பலவீனங்கள் அப்படியே மாறி போகும். உன் வயது திரும்ப வாழ வயதாகும். உன் முதிர் வயது கிடையாது, முதிர் வயது கிடையாது. எனக்கு 25 வயசு தான். எனக்கு இளமை திரும்புகிறது. நான் கனி கொடுப்பேன். இப்படி எந்திரிச்சு சொல்லுங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, ஐயோ இது என்னது, இது இங்க சொட்டை ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி குண்டா இருக்கிறேன், உனக்கு எப்படி வேணும்? உனக்கு எப்படி வேணும்? உன் ஸ்ட்ரக்சர் எப்படி நீ விரும்புற அதை சொல்லு. அப்படியே ஆகும். நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். அந்த 100க்கு அதிபதி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் என்ன ஜெபிச்சாலும் ஆண்டவர் அதான் பதில் தருவாரு. நீ போகலாம், சொல்லுங்க, நீ போகலாம். ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நான் போறேன், அங்க போனா நடந்துரும். நீ என்ன நினைச்சிருக்கிறியோ அதை கர்த்தர் செய்து முடித்திருப்பார். சொன்னதை செய்வார், சொல்லாததை ஒன்று செய்ய மாட்டார், விசிட் பண்ணுவார். தெரியாத அந்த பாட்டு? சொன்னதை செய்து முடிப்பார். உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயமா செய்து முடிப்பார். இப்போ வெற்றி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் மகிமையாய் பிரகாசிக்க போகிறீர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த காலை வெளியில யார் யாருக்கு என்னென்ன பலவீனம், என்னென்ன துக்கம், என்னென்ன கஷ்டம் உங்க இருதயத்துல
பாரப்படுத்துதோ எல்லாவற்றையும் இப்பொழுதே கர்த்தர் நீக்கி விடுகிறார், அகற்றி விடுகிறார். ஓ, கரங்களை தட்டி எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இவ்வளவு கோடி பணம் தேவையா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியம் செய்ய வேண்டியது இருக்கு. இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் நான் உதவ வேண்டியது இருக்கு. இந்த மக்களுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அதனால எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் நல்ல ஆசைங்க. அதெல்லாம் நல்ல ஆசை. அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நமக்கு தரப்போகிறார், நிச்சயமா தருவாரு. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நிறைய இருக்கு அவர்கிட்ட. அவர்கிட்ட நிறைய இருக்குது. அவர்கிட்ட நிறைய இருக்குது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சாவரின் காட், சர்வ வல்லவர். அவர் சொன்னதை செய்வார். எல் ஷடாய், அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னது நீ சொன்னா நடக்கும். உன்னையும் ஒரு சின்ன காட் மாதிரி தான் உண்டாக்கி இருக்கிறார். எல்லோஹிம், சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லோஹிம். அப்ப என்னது வேணும்? இந்த வயிற்றுல சுகம் வேணுமா? சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் வைக்கிறார். யூட்ரஸே இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. உனக்கு குழந்தை வேணுமா? வைக்கிறார் ஆண்டவர். கர்ப்பத்தை திறக்கிறார், வைக்கிறார். என் தேசத்தில் மலடு இருப்பதில்லை. கேன்சரா? என்னது? வயிற்றுல சுகம் இல்லையா? எல்லாவற்றுக்கும் விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ விரும்புகிறது உனக்கு ஆகும். கண்களுக்கு பார்வை, கால்களுக்கு சுகம். உன் கால் மான் கால்களை போல் ஆகும். நம் மானை போல துள்ளுவேன். முடவன் மானை போல துள்ளுவான். ஏசாயா 35 வீட்டுல போய் படிங்க. அது அது என்ன வார்த்தை! ஐயோ, அதை சொல்லி முடியாது. வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் அதெல்லாம் இந்த ஆண்டிலே நமக்கு செய்ய போகிறார். ஆனா சத்துருக்கள் முன்னி ஒரு பந்தி இருக்குது. சத்துருக்கள் முன்னாலதான் வைக்க போறாரு. சத்துரு பார்க்கணும். அதனால சத்துரு சாகக்கூடாது, சத்துரு உயிரோடு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பந்திய பார்க்கணும். பல எதிர்ப்புகள் மத்தியிலையும் பலரும் பலவிதமா பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க. தந்திரக்கார பிசாசு நம்முடைய நன்மைகளை நாம் எடுக்க விடாதபடி மனதிலே பலவிதமான வார்த்தைகளை கேட்கும்படி செய்வான். அதெல்லாத்தையும் தாண்டிதான் இதை எடுக்கணும். அந்த பெண்ணு போல அந்த பெண்ணு தாண்டி 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 வர்றா. துணிக்க போதுன்னு வந்தா அவளுக்கு சாவியவே கொடுத்துட்டார் ஆண்டவர். உங்களுக்கு கர்த்தர் பூட்டவும் திறக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே நீங்கள் மகிமையாய் ஜொலிக்க வேண்டும். இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேண்டும், தீவிரப்பட வேண்டும் என்றே இந்த செய்தி. வேற ஒண்ணும் இல்லை. தீவிரமாக என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். நீங்க அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதையே தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு இது நடக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸும் அதையே தான் யோசிக்கணும். வேற யாராவது எதையாவது பேச வந்தாலும் எப்படி சொல்லுங்க, வெளியேறு. மைண்ட்லயே வரக்கூடாது, சிந்தையிலயும் வரக்கூடாது. இப்ப எல்லாரும் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு வருஷத்துல முடிக்கணும். ஆண்டவர் பேசும்போது ஒரு டைரி போட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. அதை திரும்ப பாருங்க. கர்த்தர் அருமையான வாக்குகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வருகிற எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே உம்மை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்கு தான். நீங்க ஏதோ ஒன்று செய்ய போறீங்க. ஏதாகிலும் எனக்கு செய்ய போறோம். இப்ப செய்யணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. நீரே அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இந்த ஆண்டை துவக்கி இருக்கிறோம். உம்முடைய கிருபை தான் இந்த வருஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது.
இது கடைசி வரைக்கும் நாங்க கொண்டு போக போறீங்கப்பா. சந்தோஷமா நாங்க போனோம். நாங்கள் வெற்றியை நடை போட்டுட்டு தான் போகணும் ஆண்டவரே. தோல்வி என்பது எங்களுக்கு கிடையாது. தோல்வியெல்லாம் மிதிக்கிறோம். பிசாசின் கிரியை தந்திரங்களை எல்லாம் நாங்கள் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமானதற்கும் செய்ய போகிறது. தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கிறவர்களுக்கும், இந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் மேல் அந்த பெண்ணை போல வேதனை நீங்கி சுகமாய் போவார்களாக. கண்ணீரோடு வந்தவர்கள் சந்தோஷத்தோடு போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சுகத்தை பேசுகிறேன். நீ விரும்புகிறது உனக்கு உண்டாகும். ஒவ்வொரு குடும்பத்திலும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானத்தையும் நான் பேசுகிறேன். நன்றாக சாப்பிடுவார்களாக, நன்றாக சந்தோஷமா இருப்பார்களாக. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை சொல்லுகிறோம். எங்களையும் எங்கள் சந்ததியும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சந்தேகத்தையும் பயத்தையும் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருத்தரை விட்டு அவிசுவாசங்கள் நீங்கி போவதாக. ஒவ்வொருவரையும் நீர் உள்ளத்தையும் தேவனுடைய அன்பும் விசுவாசத்தையும் நிரப்புவதாக. கழிகூறுதலும் வெற்றியும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.